ஒரு அழகான வீட்டில் மீனா என்ற சிறுமி வாழ்ந்தாள். அவளுக்கு கரடி பொம்மை என்றால் மிகவும் பிடிக்கும். அவள் அதை மீட்டு என்று தான் அழைப்பாள். ஒரு நாள் இரவு மீனா மீட்டுவுடன் தூங்கினாள். ஆனால் காலை எழுந்தபோது மீட்டு இல்லை. அம்மா, மீட்டு காணாம போச்சு என்று மீனா அழுதாள். அவள் மெதுவாக காலுக்கு சென்று தேடினாள். ஆனால் அங்கே மீட்டு இல்லை. அப்போது அலமாரிக்குள்ளிலிருந்து ஒரு சிறிய சத்தம். மீனாவின் இதயம் துடிதுடித்து போனது. அங்கே இருள் சூழ்ந்திருந்தது. அவள் கைபேசி லைட்டை ஒளிர வைத்தாள். அங்கே ஒரு சிறிய பாதச்சுவடு. அந்த பாதச்சுவடு அறைக்குள் சென்றது. மீனா அதை பின்தொடர்ந்தாள். அது படுக்கைக்கு கீழே, மேசையின் பின்னால் என இறுதியாக ஜன்னல் அருகே வந்து முடிந்தது. அப்போது ஜன்னல் திரை அசைந்தது. மீனா மெதுவாக திரையை திறந்தாள். அங்கே மீட்டு அமர்ந்து கொண்டிருந்தது. அதன் அருகில் ஒரு குட்டி பூனை. அது இரவில் விளையாடி கொண்டே மீட்டுவை ஜன்னல் அருகே இழுத்து வந்திருந்தது. அடப்பாவி, நீதான் என் மீட்டுவை கடத்தினாயா என்று மீனா சிரித்தாள். அந்த நாள் முதல் மீட்டுவும் பூனையும் சிறந்த நண்பர்களானார்கள்.